14வது அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் சொல்றாரு, உலகத்துக்கு பரிசுத்த ஆவியினால என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க போறது பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிற சபைக்கு போறதுனால பரிசுத்த ஆவியானவர் அங்கே செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், உபதேசங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்றது, எனக்குள்ளாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு போதிக்கிறார். அதுக்கு சொல்றாரு, நீங்க முதல்ல அவருடைய கற்பனையை ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. நீங்க அவருடைய கற்பனையில் நீங்க நடக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுவாரு. அந்த பிதா கற்பனையில் நடக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய ஆவியை பலமாய் அவனுக்குள்ள ஊற்றி விடுவார் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ ஆவியை பெறுறதுக்கு முக்கியமான ஒரு அம்சம் அவருடைய கற்பனையில் நடக்கிறது. 2 வழியில ஆவி வரும் உள்ள, ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனம் தராது. ஒன்று, தீர்க்கதரிசிகள் இல்லைன்னா பெரிய ஊழியக்காரங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்கும். இல்லைன்னா பெரிய தீர்க்கதரிசிகள் கரங்களை உங்க மேல வைக்கும்போது ஆவியார் உங்களுக்குள்ள வருவார். இது 2 ஜிஸ்டம் பைபிள் இருக்குது. ஆனா இந்த 2 முறைகளும் யாரையும் பெரிய ஆளாக்காது. எப்படி சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட கூட எந்திரிச்சிட்டு கூரையை திறந்து 12 சீசர் இருக்கிற இடத்துல போய் பூணு ஊதி ஆவியை பெற்றுக் கொடுங்கன்னார். ஆவியானவர் அவங்க பெற்றிருந்தாங்க. பெந்தகோஸ்து நாள் வர்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் பெற்றிருந்தாங்க. ஆனா அந்த ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரல. அந்த ஆவியை பெற்ற பின்னாடியும் அவங்க சரியான அற்புதம் அடையாளம் செய்யறவங்களாட்டு சரியான பரிசுத்தமான ஆக்கப்பட முடியல. அப்ப எந்த ஆவியினால அவங்க பரிசுத்தமா ஆக்கப்பட்டாங்க, என்ன ஆவியை பெற்று பெரியவங்களை ஆகினான்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்து அவர் பரலோக ராஜ்யம் போய் பரலோக ராஜ்யத்தில் இருந்து பிதாவிடத்திலிருந்து வந்த ஆவினால தான் அவங்க ஸ்ட்ராங் அடைஞ்சாங்க. அதான் பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது தான் அந்த ஆவி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆவிகள் வேலை செஞ்சிச்சு, அதுல பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆவி எங்க இருந்து வந்தா ஒரு மனுஷன் அதிக ஸ்ட்ராங் ஆக முடியுது, பரிசுத்தமாக முடியுது, பலமா வேலை செய்ய முடியுதுன்னு, தேவனுக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வானத்தில் இருக்கிறவர் உங்களுக்குள்ளாக வரணுன்றார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து வந்த ஆவி கூட அவங்களுக்கு பெருசா வேலை செய்யல இல்லையா? சீசர்கள் கையில நிறைய பேர் மேல கையை வச்சாங்க. அந்த ஆட்களை பற்றி வேதம் பேசவே இல்லை, எங்க போனாங்கன்னு தெரியாது. பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது நிறைய பேருக்கு மேல பரிசுத்த ஆவி வந்துச்சு, நிறைய பேர் அந்நிய பாஷை பேசினாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு பைபிள் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆவியை பற்றி பேசுது, பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் பாருங்க. அப்படி வந்தபோது அவங்களுக்குள்ளாக பலத்த காரியங்களை தேவன் செஞ்சு முடிச்சார். அப்ப ஆவியானவர் எங்க இருந்து வரணும்? நான் கூட இங்க இருந்து சொல்றேன் பாருங்க. உங்களுக்குள்ள தீர்க்கதரிசன ஆவி வரும்னு சொல்றேன், சில பேருக்கு தீர்க்கதரிசன ஆவி வந்துருக்குது, சில அற்புதங்கள் நடக்கும்னு சொல்றேன், அற்புதம் நடக்குது. இதெல்லாம் ஆவியான வேலை செய்யறதா உங்களுக்காக செய்யறாரு இல்லையா? அப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்துருது? ஒன்றும் கிடையாது. நான் சொன்னதுனால உங்களுக்கு பிரயோஜனம் வருது. அப்போ நான் ஒரு ஆளுக்கு சொல்லும் போது, ஒரு ஆளுக்கு ஆவியை பெறும்போது அந்த ஆவினால பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. நீங்க தேவனுடைய கற்பனையில வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தை பார்த்து தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து அப்படி அவர் தர்றாரு, அந்த ஆவிதான் உங்களை அடுத்த மூவுக்கு நடத்தும். உங்களை அப்புறம் தான் உங்களால நிக்க முடியும், அப்புறம் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆவியை பற்றி பேசுறேன் நானு. அந்த ஆவி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு கற்பனை நடக்கணும். கற்பனையில முக்கியமான ஒரு கற்பனை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கற்பனை. 9வது கற்பனை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நல்லா இருக்கும் பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேளுங்களேன். இதில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். யாத்திராம் புஸ்தகம் அதில் பெரும் 20வது கற்பனை கொடுக்குறாங்க. அற்புத விதமான ஒரு கற்பனை பாருங்க. 16 இருக்குது, 20:16 பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்றார். சரி, இந்த பொய்யை பத்தி கொஞ்ச நேரம் பேசணும் இல்லையா? ஒரு 5 வகையா பேசுறேன் நான். பொய் நிறைய பேர் ஈஸியா பேசிடுறா. நிறைய ஊழியக்காரங்களாம் ரொம்ப ஊதி விட்டுருவா பொய்யெல்லாம். முதல்ல ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. நம்ம சபையில ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணும், ஒரு ஊழியக்கார்ட்ட போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம். அப்போ பாஸ்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. பொண்ணு ஓகே, பையனுடைய அம்மாவுக்கு பொண்ணு பிடிச்சிட்டேன்னா பொண்ணு வெள்ளையாட்டு அழகா இருந்துச்சு. அப்போ மாப்பிள்ளை என்னதெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க.
அப்போ அவர் பாஸ்டர் சொன்னார் பாருங்க, 2 வீடு இருக்குது, 3வது வீடுக்கு வேலை நடந்துட்டு இருந்தார். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். ஊழியக்காரர் சொன்னார், நம்பிட்டாங்க, பொண்ணை கொடுக்குறவங்க நம்பிட்டாங்க. ஊழியக்காரர் போய் சொல்ல மாட்டார். கடைசியில் நல்லா விசாரிக்கிறாங்க, அவருக்கு 2 வீடு கிடையாது. 3வது வீடு கட்டினாங்க. என்னாச்சுன்னா, 3வது வீடு இருந்தது உண்மைதான், அந்த வீட்டில் இதுவரைக்கும் பாத்ரூம் இல்லை. 3வது வீட்டில் பாத்ரூம் கட்டுறாங்க. ஒரு ரூமு தான் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு நடுகால் இருக்குது, பாத்ரூம் இல்லை. இப்போ பாத்ரூம் கட்டுறாங்க. அதுக்கு ஊழியக்காரர் சொல்றாரு, 2 வீடு எக்ஸ்ட்ரா இருக்குது, 3வது வீட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்குன்றார். அப்போ இப்போ அது என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த பொய் சொல்லியாவது ஒரு காரியத்தை நடத்தி விட்டுலாம் நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை எங்க இருக்குது? ஆவிக்குரியவனுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் சபைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை கட்டி வச்சிடுறாங்க. கல்யாணமோ ஏதோ ஒரு விஷயத்தை கட்டி வச்சிடுறாங்க. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவாங்க, பதில் வராது. பதில் எங்க தெரியுமா வரும்? ஒரு மனுஷன் எங்க தேவனுக்கு பயப்படுறானோ அந்த சபைக்கு தான் பதில் வரும். அவங்க நல்லா அழுறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, உபவாசங்கிறாங்க, லோவை போடுறாங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்னா கர்த்தர் மனுஷோட இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷோட இருதயம் உண்மைகளை பேசும்போது கர்த்தருக்கு பிடிக்கும். அந்த மனுஷன் ஆவியை வைத்திருப்பான். ஆவியை வைத்திருந்தால் அவன் உண்மையா இருப்பான். முடிஞ்ச அளவு தன்னை கட்டுப்படுத்துவான். அந்த கட்டுப்பாடு அவனுக்கு ஆவியை கொண்டு வரும். ஆவி அவனுக்குள்ளாய் வந்தால் அவன் ஜெபம் பலனாய் இருக்கும். அப்போ சொல்றேன், பொய் சொல்லக்கூடாதுன்றாரு, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்றாரு. யாருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்றாரு. அது செய்யக்கூடாது. அது எவ்வளவு பெரிய துரோகங்கள்லாம் விளைவிக்குன்னு இப்ப முதல்ல சொல்றேன். பாயிண்ட், நீதிமொழி 12:17. பொய் சாட்சிக்காரன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான், அவன் பேச்சு பட்டயத்தால் குத்தப்பட்டது போல் இருக்கும்ன்றாரு. இந்த பொய் சாட்சி சொல்றாங்க பாருங்க, அவன் வாயிலிருந்து இதை பேசிட்டு போயிடுறான். ஆனா கேட்டவனுக்கு என்ன செய்யுமா? இருதயத்துல பட்டயத்தை எடுத்து குத்துனது போல இருக்குன்றாரு. எந்த மனுஷனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பட்டய குத்து போல் இருக்குமா அவனுடைய பேச்சு. 2வது பாயிண்ட், நீதிமொழி 6:19. சகோதரனுக்கு விரோதமாக விரோதத்தை உண்டு பண்ணுகிறது என்றார் பொய் சாட்சி. பொய் சாட்சி பேசும்போது சகோதரனுக்குள்ள சண்டை உண்டு பண்ணிடுறான். சில பேர் ஈஸியா பிரிச்சிடுறாங்க பாருங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, பொய் சொல்லுவாங்க தெரியுமா? இது பொய் மட்டும் இல்ல, கோளும் சொல்லுவாங்க. இந்த பொய்யில மிக்ஸ் ஆகி இருக்கிறதுன்னு கோள் சொல்றது. இந்த கோள் சொல்றதுல தான் இந்த பொய் வேலை செய்யும் பாருங்க. யார் யாரெல்லாம் இல்லை கோள் சொல்றாங்க அவங்க ஃபுல்லா பொய் பேசுவா. பொய் பேசி கோள் பேசும்போது அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை உண்டு பண்ணிடுறான்றார். நல்லா தான் சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, இனி நல்லா தான் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எனக்கு தெரியும் அவங்க நினைப்பாங்க மாற உங்களை பேசலன்னு. நான் இதுக்கு 10 மடம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம்னா மனுஷனுக்கு வேண்டாம், கடவுள் மட்டும் வேணும். ஏன் அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னா, மனுஷனுடைய ஹார்ட்டை பற்றி எனக்கு தெரியணும். அப்படியே இருப்பாங்க. நம்ம யோசிப்போம், என்னாச்சு இவங்க பேசாமல் இருக்கிறாங்க, ஒரு சைஸாக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, பிரச்சனை எதை போட்டு விட்டாங்க, கோள்காரங்க பொய்ய சொல்லி போட்டு விட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மாற ஆவிக்குரிய சகோதரியா இருந்தேன்னா நம்மளுக்குள்ளாகவே ஒரு சண்டை பரப்பி விட்டாங்க. 3வது பாயிண்ட் பாருங்களேன், சகோதரனுக்குள்ளாகவே போய் பேசி சண்டை பரப்பிக்க முடியுன்றார். 3வது பாயிண்ட் நீதிமொழி 25:18. அப்புறமா கொஞ்சம் போலாம், நல்லா இருக்கும். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறவ மனுஷன் 3 விஷயத்தை சொல்றாரு. இந்த பொய் பேசுறோம் பாருங்க, இது கொஞ்சம் என்ன நடக்குது ஹார்ட்ல அப்படின்றார். பொய் பேசுறவன் எதுக்கெல்லாம் ஒப்பா இருக்கிறான் அப்படின்னா, தண்டாயுதத்துக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்றார். பொய் பேசுறவன். தண்டாயுதம் என்னது? இங்கிலீஷ்ல கிளப்புன்னு என்னது? ஒரு நல்ல உருட்டுக்கட்டை. தண்டாயுதம் உருட்டுக்கட்டை. ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து ஒரு மனுஷனை எப்படி அடிக்கும்போது என்ன மாதிரி வலிக்குமோ அப்படி போல சொல்றாரு. பொய் பேசுறாங்க பாருங்க, தேவையில்லாத ஒரு பொய்யை பேசும்போது, தேவையில்லாத மனுஷன் மேல பழி போடும்போது அவன் நெஞ்சில உருட்டுக்கட்டையை போட்டு அடிச்ச மாதிரி இருக்கும். அவன் அப்படி வலிக்கும்ன்றாங்க, அப்படி வலிக்கும். நான் சொல்லுவேன், களவு செய்தா கூட மற்றவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருங்க. பொய் சொல்றது அவனை ஏமாற்றும்படிக்காக, அவனு மேல வலிகளும் அடிகளும் விழும்படிக்காக செய்றீங்க. களவு எப்படி செய்யக்கூடாதோ, விபச்சாரம் எப்படி செய்யக்கூடாதோ அப்படி போல பொய்யும் பேசக்கூடாதுன்றார். அவன் நெஞ்சில அவ்வளோ அடி விழும்.
ஒரு விஷயம் உண்மையா இருந்தா பேசலாம், பொய்யான காரியத்தை ஊதிட்டு போறீங்கன்றார். அடுத்து பொய் சாட்சி சொல்லுவது கட்கத்திற்கு ஒப்பாயிருக்குன்றார். கட்கம் என்னது? ஸ்வேர்டு இங்கிலீஷ்ல. அதாவது இருபுறமும் தீட்டப்பட்ட கூர்மையான கத்தி. அந்த கத்திக்கு கைப்பிடி ஸ்ட்ராங்கா இருக்குன்றார். இந்த கட்கத்துக்கு நல்ல கைப்பிடி போட்டு, வலுவாத கைப்பிடி போட்டு, ரெண்டு பக்கமும் கூர்மையான நல்ல தீட்டப்பட்ட கத்தி எடுத்து ஒரு மனுஷனை குத்தி குடையும் போது எவ்வளவு வேதனை வருமோ அப்படித்தான்றாரு பொய். பொய் அவ்வளவு இருபுறமும் கூர்மையான கத்தின்றாரு. பொய் பயங்கரமான தண்டாயுதன்றாரு. அது என்ன செய்யுது? ஒரு மனுஷனை, என்ன மாதிரி ஆட்கள் பரவாயில்ல பாருங்க, நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், நான் யார்கிட்ட பேசுற விரும்புற கிடையாது, எங்கேயும் போற விரும்புற கிடையாது, என்னதான் பொய் சொன்னாலும் நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு இருதய ஸ்ட்ராங் இருக்குது, மனுஷன் என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் சாதா ஒரு மனுஷன்ட்ட போய் அவனை போய் குற்றம் சொல்லி குடையும் போது, அவனுக்கு பொய்யை பேசி அவனை அவமானப்படுத்தும் போது, அவன் செய்த தப்பு இருந்தால் ஓகே, அவன் ஏற்றுக்கொள்வான். செய்யாதவைகளை நீங்கள் அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லும்போது அவனை நல்லா காயப்படுத்துறீங்க அப்படின்றார். 3 சொல்றாரு, கூர்மையான அம்புக்கு சமன்றார் பொய் பேசுறது. பொய் நல்லா இருதயத்தையும் மாம்சத்தையும் ஊடுருவி பாய செய்கிறது பொய். பொய் பயங்கரமான துரோகம். துரோகிகள் தான் இந்த பொய்களெல்லாம் எடுப்பார். இப்போ நீங்க சொல்லுங்க, 3 பாயிண்ட்டுக்கு சொன்னேன். இவ்வளவு பெரிய பாடையும் இவ்வளவு பெரிய அவமானத்தையும் இவ்வளவு பெரிய கேடையும் ஆவிக்குரிய மனுஷன் செஞ்சுட்டு நான் உபாசம் பண்ணா கிடைக்கும்னு எப்படி கிடைக்கும்? நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? உண்மையை சொன்னா பரவாயில்ல, சொல்றதெல்லாம் போய் ஏமாற்றம். நான் யாரை நம்ப மாட்டேன் அப்படின்னா ஆவிக்குரிய ஜனங்கள்ல ஜெபம் பண்றவங்கள தான் நான் நம்ப மாட்டேன். யாரை நம்புவோம் கேட்டீங்கன்னா கிரியை செய்யறவனை மட்டும்தான் நான் நம்புவேன். சில பேர் ஜெபம் பண்றவங்களை நம்பணுன்றாங்க, நீங்க நம்பிக்கிடுங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை, நான் நம்ப மாட்டேன். கிரியையில ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் நான் அந்த மனுஷன் நம்பவே மாட்டேன். கிரியை தான் அவனை தேவனை பக்கத்தில் இழுக்குதுன்றார். ஜெபம் பண்ற மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குது, நீ அங்க போன்றார். கூட இருந்த பேதுரு ஒரு ஜெபத்தை போட்டார், ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயம், மோசைக்கு ஒரு ஆலயம், எலியாவுக்கு ஒரு ஆலயம் நான் கெட்டுருந்தார். ஜெபம் தான் பண்ணான். ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜெபம் அருவருப்பா இருக்கு, பிசாசு எங்க போன்ட்டேன். அது ஜெபம் தான். அது ஆண்டவருக்கு ஒன்று செய்யறேன்றானே, ஜெபம் பண்ணி சொல்றேன், நான் உனக்கு ஒன்று செய்யறேன், அந்த ஜெபம் எனக்கு வேண்டான்றாரு. அவர் சொன்னார், பிசாசா இருக்கிற நீ போ, பிசாசு சாத்தான, ஏன்னா கிரியை தப்பா இருக்குதுன்றாரு. கிரியை நல்லா வரும்போது நல்லா ஏறான். இப்ப 2 முக்கியமான விஷயம் பேசிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயத்துக்கு போவோம். இல்ல பின்னாடி ஆழமான விஷயத்துக்கு எப்பவுமே நம்முடைய பிரசங்கம் போயிட்டே இருக்கும். நார்மலா தொடங்குவோம், பின்னாடி நல்லா முடிப்போம். இன்னும் 2 விஷயம் இருக்குது. பொய் எதுக்கு முக்கியமா பேசுறாங்க அப்படின்னா, பரிதானம் வாங்குறதற்காக, இல்ல பொருளோ நல்ல பேரோ வாங்குவதற்காக தான் முக்கியமா போய் பேசுறாங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்கள, அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் என்னை பற்றி தப்பா பேசுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆள்கிட்ட நல்ல பேர் வேணும், இல்லைன்னா காசு வேணும், ஏதோ ஒரு லாபத்திற்காக தான், பரிதானத்திற்காக தான் அவன் போய் பேசுறான் அப்படின்றாரு. இப்படி ஒரு மனுஷன் பைபிள்ல இருந்தான். அவன் பேர் யூதாஸ். காட்டி கொடுத்தான் பாருங்க. போய் பேசுறவன் காட்டி குடிப்பான் பரிதானத்திற்காக. நல்லா கேட்டுக்க, எப்பவுமே நீங்க ஆவிக்குரிய சகோதரர் தான், ஆனா பொய் பேசுற சகோதரனை கூட வச்சுக்க கூடாது. ஆவிக்குரிய சகோதரனை ஏற்றுக்கொள்ளலாம், உன் நண்பனாகவோ இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாகவோ நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் கண்டிப்பாக பரிதானத்திற்காக, லாபத்திற்காக என்ன வேணாலும் செய்வான். லாசர் இவன் இருந்தான், பொய் இவர் இருந்தான், யூதாஸ் காரியத்து. அவனை பற்றி கொஞ்சம் பேசுறான், பொய்யை பற்றி பேசுறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இவன் இயேசுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒரு மனுஷன் தான். இயேசுடைய சொந்த அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. சொந்த அண்ணன் தம்பி கூட ஒரு ஊழியத்துக்கு கூட்டு போகல, 12 பேரை கூட்டு போனார். சரி, கூட்டு போனார்ல, முக்கியமா இயேசு பழகுனது யாரு அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க யோவான்ட்ட அன்பா இருந்தாருன்னு. யோவான்ட்ட இயேசு அன்பா இல்லை, யோவான் இயேசுட்ட அன்பா இருந்தான். எப்ப பார்த்தாலும் யோவான் தம்பி படுத்துக்கிறான் மடியில. பேதுரு அன்பா இருந்தானா கேட்டீங்கன்னா அன்பா இல்லை, அவன் காரியத்தனா இருந்தான். பேதுரு தேவன்ட அன்பு இல்லை, காரியம். அவர் சொன்னா கரெக்டா செஞ்சிருவோம், அவ்வளவுதான். உண்மையிலேயே அன்பா இருந்தது யாரும் கேட்டீங்கன்னா யூதாஸ் காரியத்தை அன்பா இருந்தான். யூதாஸ் காரியத்தை பற்றி பேசுமான்னு சொல்லுது, அவனை பற்றி பேசுவான்னு சொல்லுது. ஏசு சொல்லுவாரு காட்டி கொடுக்கும்போது, நான் நம்பினவனும் அப்படின்ற வார்த்தை யூதாஸுக்கு மட்டும் தான் சொல்லுவார். நான் நம்பினவன் அப்படின்ட்டு, நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும், என் கூட தான் சாப்பிடுவான்,
யூதாசை பத்தி சாட்சி சொல்றாரு, எப்பவும் என் கூட சாப்பிடுவான், சாப்பிடுற நேரம் கூட சாப்பிடுவான். ஏன் அப்படின்னா காசு அவன் தான் வச்சிருந்தான். அவனை நம்பி ஒரு பெரிய பொறுப்பே கொடுத்து, யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல. 12 சீசர்ல இருந்தாருங்க பாருங்க. 12 சீசர்ல இயேசு கிறிஸ்து யாருக்கும் பொறுப்பே கொடுக்கல. பொறுப்பு வாங்கினது யூதாஸ் மட்டும் தான் பொறுப்பு கொடுத்தாரு. அவ்வளவு நம்பிக்கை. ஒன்னதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வீடு கிடையாது, நிலம் கிடையாது, காசு மட்டும் நிறைய வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க, இதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. சாப்பாடு வாங்க போனாலும் யூதாஸ் தான் அனுப்பணும். யூதாஸ் தான் மற்ற 11 சீசர்ல கூப்பிட்டு காசை கொடுத்து பேதுரு யோவான் போய் சாப்பாடு வாங்க போயிட்டு வரேன்னு சொல்ல நாங்க நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது. அப்படி உண்மையாட்டு இவன் தான் கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கணும், ஒரு ஏழைக்கு ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏசு யூதாஸ் தான் சொல்லணும், யூதாஸ் தான் ஆர்டர் போடணும். இருக்கிற 11 அப்போஸ்தலர்களும் மாற மாற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிதான் ஊழியம் நடந்துட்டு இருந்துச்சு. டாப் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிறத யூதாஸ் தான் இருந்தான் இல்லையா. அடிக்கடி இந்த மனுஷன் வந்து இயேசுவை கிஸ்ஸும் கொடுத்துருவான். யோவான் வந்து மடியில தான் படுப்பான், பேதுரு கொஞ்சம் தூரமா இருந்துருவான். ஏன்னா அடிக்கடி பார்க்கறது பைசா விஷயம் இவர் தானே. காணிக்க வர்றதும் கொடுக்கறதும் போறதும் வாங்குறதும் பணக்காரன் காசை கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து இவர் தான். அடிக்கடி பார்க்கும்போது ஏசப்பாவுக்கு கண்ணத்துல ஒரு கிஸ்ஸும் கொடுத்துரும். அப்படி ஒரு கிஸ் அடிச்சிருவாப்புல, அவ்வளோ கிஸ் அடிச்சிருவாப்புல. அவ்வளவு நெருக்கம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் ஜெபம் பண்ற இடத்துல யூதாசு தண்டாயுதத்தையும் கட்கத்தையும் கொண்டு வந்தான். இந்த இடத்துல எழுதிருந்துச்சு பாருங்க இல்லையா. நீதிமொழி 25:18 தண்டாயுதம் கட்கம் அப்படின்னு எழுதிச்சு பாருங்க. அவர் அங்க எழுதினது அப்படியே மத்தேயுல வரும்போது அதே பொருளை கொண்டு வந்து இயேசுவை தேடி வாரான் யூதாஸ். தண்டாயுதத்தையும் கட்கத்தையும், அதாவது தடிகளையும் ஸ்வாடை நல்ல அருவாக்களையெல்லாம் அம்பு அருவாக்களையெல்லாம் கொண்டு வரான். கொண்டு வந்து ஆளை கூட்டு வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஓடி போய் ஏசப்பாவை பிடிச்சி அப்படியே முத்தம் செய்து காட்டி கொடுக்குறான். அதுல எங்க பொய் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பொய் என்னென்ன அதான் சொன்னாரு, என்னை முத்தம் செய்து காட்டி கொடுக்க அப்படின்னா என் கூட உண்மையா இருக்கிறன்னு நடிச்சு என்னை ஏமாற்றியே அதான் போயின்றார். எப்பவும் போல கிசு தந்துட்டு இப்பவும் கிசு தந்து நீ நல்லவனா என்ற நிரூபிக்க பார்க்கிற. ஆனா எனக்கு தெரியுது உன் வேஷம் போய் நீ தண்டாயத்தோடும் கட்கத்தோடும் என்னை காட்டி கொடுக்க வந்து 30 வெள்ளி காசுக்காக எவ்வளோ வருஷங்களா உங்களோட காசை தந்து அன்பு கூர்ந்து சாப்பாடு வாங்கி தின்னு மாற மாற பூசிச்சு சின்ன ஒரு மனுஷன் ஈஸியா போய் சொல்லி என்னை காட்டி கொடுத்துட்டியப்பான்ட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வாசிக்கும் போது மனுஷனை நம்ப முடியாது. ஹலோ, மனுஷனை நம்ப முடியாது. எப்ப வேணாலும் போய் சொல்லலாம், எப்ப வேணாலும் காட்டி கொடுக்கலாம். நீங்க மனுஷர்களை அதிக நண்பர்களாக ஏற்றுக்கொள்வீர்கள். நான் அன்பு கூறுறேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் நான், ஆனா நம்ப மாட்டேன். நான் விடிய விடிய இருந்து ஒரு முக்கில் ஜெபம் பண்ணாலும் கூட அந்த நான் நம்ப மாட்டேன். நான் அருமையான மனுஷன் யூதாஸ். இயேசுவோடு கூட இருந்து எல்லா ஜெபத்தையும் இயேசு பண்றதெல்லாம் கேட்டு தான் இருந்தான். ஆனா காட்டி கொடுத்தான். அவனை பார்த்து சொல்றாரு, பொய் சொன்னான் அந்த பார்த்து, அந்த மனுஷன் பிறவாத இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. எத்தனை வீட்டில் அவர் ஜெபம் பண்ணிருக்காரு ஏசப்பா, எவ்வளவு இடத்துல ஜெபம் பண்ணிருக்காரு, எல்லா இடத்துலும் கூட இருந்தான். அவருடைய கேரக்டர் கூட பார்த்தான். ஆனால் அந்த குணம் மாறி போகல பாருங்க. என்ன மனுஷன், நிறைய ஊழியக்காரன் கடவுளுடைய சமூகத்தில் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆத்மா வந்தா கல்யாணம் கட்டி வச்சு அவங்கள சபையில சேர்க்கறதா அவங்க வேலையா இருக்கு. சபை பெருசாகணும். நம்மளுக்கெல்லாம் சபை பெருசாக ஆசை கிடையாது. ஏன்னா 100 பேருக்கே நான் வாஞ்சி போயிட்டேன். உண்மையை சொல்றேன், 100 பேருக்கே சபையில வாஞ்சி போயிட்டேன். நிறைய ஏமாற்றம், நிறைய பிரச்சனை. இப்போ நான் வந்து என்ன ஐடியா போடுவோம்னா, வந்த ஆத்மா பரிசுத்தமாகணும், நல்ல கேரக்டர் வரணும். அதுக்கு பின்னாடி என்னால முடியல, இதுக்கு பின்னாடி இன்னும் ஆட்களை கூட்டு வச்சு நான் பிரச்சனை தான் மாட்ட போறேன்னு தெரியுது. அதனால வந்தவங்க பரிசுத்தமாக்கப்படணும், வந்தவங்க ஆவியாரை பெற்றுக்கொள்ளணும், உன்னதத்திலிருந்து அவன் மேல ஆவி வரணும். உன்னதத்தில் இருக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ற அளவுக்கு அவனுக்கு பரிசுத்தத்துக்கு மேல நம்பிக்கை வேணும். இதெல்லாம் போதிக்கல பாருங்க. இதெல்லாம் போதிச்சாலும் யாரும் கேட்க மாட்டா. சபையில துள்ளி குதிச்சு ஆடி பாடி வரும்போது ஆவியான வந்துட்டான்றாங்க. அந்த ஆவிக்கு தான் பிரயோஜனம் இல்லைன்னு முதல்ல விவரிச்சு சொல்லிட்டு நான், நீங்கள் பரிசுத்தமாகிறதுனால ஆவியான வரணும், அதான் எஃபெக்ட். அதான் நீங்க கரெக்டா உங்களுக்கு கொண்டு போவோம், அதான் உங்களை நித்திச்சுன்னு கொண்டு போவோம். யாரோ கை வைக்கிறதுனால ஏசுநாதருக்கு கொடுக்காத ஆவியா மனுஷன் உலகத்துல பிறப்புறான். எல்லாருக்குமே ஆவி ஊதிட்டு தான் இருந்தாரு.
வாரனுக்கு போறவங்க ஆவி தானே பிடிச்சிக்க. ஆவியானவரை கொண்டு அற்புதம் செஞ்சார். ஆவியானவர் எல்லாமே ஆவிதான் மேல பட்டுச்சு, தூக்கி வீசிச்சு, கண் குருடனாயிட்டு எல்லாம் சரியாயிட்டான். ஆனா யாரும் ரட்சிக்கப்படல, யாரும் நிக்கல பாருங்க. 12 பேர்லயும் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்றாரு. நான் சொல்லுவேன், பொய் பேசுறவன் பரவா இருந்தாலும் அவனுக்கு நலமா இருக்கும். இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். அடுத்து இதை நீங்க கேட்கணும் பாருங்க. இந்த பொய் சொல்லாத இருப்பாய் அப்படின்றத சும்மா அதை பேசிட்டு போக முடியாது. கருத்துக்கள் ரொம்ப இருக்குது, கொஞ்சம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, பொய் சாட்சி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் பிடிக்காத மனுஷனை கொலையும் செய்து விடுகிறான்றார். நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல. இந்த பொய் சொல்லி எனக்கு ஒருவரை பிடிக்கல வைங்களேன், நான் கோஷம் போட்டுறேன், அவர் உண்மைதான் உண்மைதான், அவர் கொலை செய்தது உண்மைதான், அவர் தப்பு செஞ்சதை நான் கண்டேன், அவனை மாட்டி விட்டுருவோம், பொய் சொல்லி அப்படியே மாட்டி விட்டுருவோம், பார்த்ததே கிடையாது, மாட்டி விட்டுருவோம் பாருங்க. அப்படி பைபிள்ல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சொல்ல இயேசுவை பொய் சொல்லி தான் காட்டி கொடுத்தாங்க. நாபோத்துங்கிற ஒரு மனுஷனை பொய் சொல்லி தான் கொலை செஞ்சாங்க. இங்க ஒரு மனுஷன் வராரு, ஸ்தேவான் அப்படின்ற ஒரு மனுஷன் வர்றாரு. 6:13 6வது அதிகாரமும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6:13 7 வருது, 7:58 வருது. அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்படி போய் சொன்னாங்களா, மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூசண வார்த்தை பேசினான். அவர் தூசண வார்த்தை பேச மாட்டாரு. ஸ்தேவானுக்கு கெட்ட வார்த்தை வராது, நம்மளுக்கா கோபத்துல வந்துருது பாருங்க, திடீர்னு வந்துருது, அப்படி இப்படி எல்லாம் பேசிடுறோம் பாருங்க. அவருக்கு வரவே செய்யாது. ஏன்னா ஆவியை வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன், அவருக்கு தெரியும். அவர் மேல யாரும் கையை கொண்டு வைக்கல பாருங்க. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்து செத்த பின்னாடி வந்த மனுஷன், அவருக்கு மேல யாரும் கையில வைக்கல. ஆனா ஒரு வெறி, தேவன் ஆவியை வாங்கி ஆகணுன்றதுக்காக அப்படி தேவனுடைய கிருபையில வல்லமையில நிறைஞ்சிருந்தான்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக பொய் சாட்சி சொல்லி கொலை பண்ணி போட்டாங்க. அது குற்றம் சொன்னாங்க பாருங்க. மோசைக்கு விரோதமும் தேவனுக்கு விரோதமும் கெட்ட வார்த்தை போட்டான் அப்படின்றாங்க. 6:13 அப்புறம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாகவும் தெய்வ பிரமாணத்துக்கு விரோதமாகவும் தூசண வார்த்தை பேசினான், அது ஓயாமல் பேசினான் அப்படின்னு. போய் யாருமே அவன் வாயில இருந்து பேச்சு கேட்டதே இல்லை. அவன் பேச யாருமே, அவன் பொய் பேச, அவன் தூசண வார்த்தை பேசுனது கிடையாது, யாருமே கேட்டது கிடையாது, ஒரு நேரம் கூட பேசுறது கிடையாது. ஆனா ஓயாமல் பொய் பேசிட்டு இருக்கான். சொல்லி 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 அந்த மனுஷனை கூட்டு போய் கொன்னவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்தேவானை கொண்டு போயிட்டாங்க கொள்றதுக்கு. அவங்களோட வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சி கொண்டு பவுலுங்கிற ஒரு அதிகாரிக்கு மேல கொண்டு அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தாங்களாம். அவன் தூசணம் பேசுனாங்கிறதுக்கு நாங்க சாட்சி, எங்களை நீங்க விசாரிக்கலாம், எங்கனாலும் நாங்க வருவோம், அவன் தூசணம் பேசுனதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவழிப்போம் அப்படின்றதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்த மேல குற்றம் சொல்லும் போது இவன் தான் குற்றம் செய்தான் என்பதை மறுநேரம் அவன் வந்து மாற்றக்கூடாது. இப்ப உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். நான் இங்க இருந்து சொல்றேன், பிரீம்சனை பார்த்து ஒரு சொல்றேன் நான், அவரு தப்பு பண்ணிட்டாரு, அவரை சிலுவையில் அறைய வேண்டும், கொல்ல வேண்டும் கத்துறேன் நான் இல்லையா. கத்திக்கிட்டு நாளைக்கு வந்து நான் மாறிடுவேன், நான் சொல்லலைன்னா அப்படி சொல்லல சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் ஒரு மனுஷன் மேல பொய் குற்றம் சொல்றானோ அவனுடைய வஸ்திரத்தை களைஞ்சு வாங்கிடுவாங்க. அப்ப சொல்ல முடியாது, நீ தான் சொன்னங்கிறது சாட்சி இங்கே தந்துட்டு போயிருக்க பாரு, காட்டி வஸ்திரத்தை காட்டிடுவாங்க, நீ தான் போய் சொன்ன, நீ தான் சாட்சி சொன்ன, அதுக்கு தான் வஸ்திரத்தை கலத்து தந்திருக்கிற சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி நீ சொன்னதுக்கு ஆதாரமா உன் பொருளை தந்திருக்கேன்னு சொல்ல முடியும். இவங்க அப்படியே கொடுத்தாங்களாம் பாருங்க. ஒரு மனுஷன் பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனை கொல்றதுக்கு எவ்வளவு தூரம் மனுஷன் போய் பேசி கொலை செய்ய இறங்குவான், எவ்வளவு தூரம் இடம், எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன். எல்லாரும் டிவியில பேசுறாங்க, யாருக்கும் அற்புதம் நடக்கல. ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குன்றாங்க, நடந்தா தானங்க அடுத்தவங்க நம்புவான். கடமைக்கு ஜெபம் பண்ண எல்லாரும் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும்னா நீங்க ஜெபம் பண்ணி அற்புதத்தை காட்டுனால தானே நம்புவான். எங்க வீட்டுல எங்க மாமா சொல்லுவோம், மூப்பனர் சொல்லுவார், ஜெபம் பண்ணா நடக்கும் பாரு. இன்னும் என் கூட ஊழியம் செஞ்ச நிறைய பேர் சொல்றாங்க ஜெபம் பண்ணா நடக்கும்னு. நீங்க நடத்தி காமிச்சதான் நம்பிக்கை வர முடியும். நீங்க அதை நடத்தி காமிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். ஒருவன் தேவனுடைய ஆவியை பெற்று அற்புதம் செய்யணும்னு நான் சொல்லுவேன், அவன் மனுஷனையே முற்றிலும் நம்பாமல் தேவனையே முற்றிலும் நம்பி இருக்க வேண்டும். காக்கா பிடிக்கிற மாதிரி மனுஷனையே பிடிச்சிட்டு போயிருக்க முடியாது, தேடி போயிட்டு இருக்க முடியாது. மனுஷன் சொல்ற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதை கேட்டு வாங்கி காதுல போட்டிருக்க முடியாது. அவங்க நல்லது சொன்னாலும் ஓகே, கெட்ட சொன்னாலும் ஓகே, எனக்கு அவங்க சொல்றதுனாலும் செய்யறதுனாலும் எனக்கு ஒன்றும் நடக்க போற கிடையாது, எனக்கு தேவன் தான் செய்வான் என்று தேவ சமூகத்துல காத்திருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப போய் பேசக்கூடாது, போய் பேசுறது பெரிய பாவம், பெரிய பாவம். அதான் ஆண்டவர் சொல்லுவார், உள்ளதை உள்ளன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது தேவ காரியம். அந்த தைரியம் வரணும் பாருங்க. சபை நடத்துறோம், ஒரு பெண்ணுக்கு புருஷன் வர்றாரு, இங்க இருந்து எல்லாம் ஊதி விட்டுற கூடாது. பொண்ணுக்கு ஹெச்பி படிச்சிருக்கிறா,
வர்றவன் படிக்காதவன் ஹெச்பின்னா பெரிய படிப்பு அறிக்கும் பொழுது இருந்து அது படிப்பே இல்லை, அவனுக்கு தெரியாது, நம்புறான் நல்லா படிச்சிருக்கான் பொழுது. எனக்கெல்லாம் சொன்னாங்க பொண்ணு பார்க்கும்போது 2 ஊழியக்காரங்க, ஊழியக்கோடைய அம்மா குயில் மாதிரி பாடுவான்னாங்க. நான் சொன்னேன் குயில நல்லா கறி வைக்கிற மாதிரி தான் பொண்ணு தேவை, குயில் மாதிரி பாடுறவங்களாம் எனக்கு வேண்டாம். குயில கறி வச்சு நல்லா தரணும், ஊழியம் செய்யறது நாங்க நல்லா வீட்டில் கரெக்டாக இருக்கணும்னு. நல்லா போய் பேசி விடுவாங்கங்க, உங்களுக்கு தெரியாது பாருங்க. இதெல்லாம் போதிச்சாதானே உங்களுக்கு மனசுல உதிக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆவியை வேற ரூட்ல கொண்டு போயாச்சு, ஆவியானவர் மாம்சத்தின்படி வேற ரூட்ல கொண்டு போயாச்சு. நம்ம மாம்சத்தின்படி கொண்டு போனா இப்படிலாம் ஆவியான வருவாங்க போதிச்சாச்சு. அப்ப மக்கள் அந்த பக்கமே போறாங்க, பாடனா வருவார், ஆடினா வருவார், ஜெபம் பண்ணிட்டா வருவாருன்னு ஆவியானவர் அந்த பக்கம் இழுத்து கொண்டு போயாச்சு. நான் சொல்லுவேன் 2 வழிதான் ஆவி உன்னத்துல இருந்து ஆவியான உங்களுக்குள்ள வருவதற்கு. ஒண்ணு நீங்க தேவ சமூகத்துல ஜீவன் போற வரைக்கும் காத்திருக்க வேண்டும், இன்னொன்னு நீங்க பரிசுத்தமா இருக்கணும். இந்த 2 தான் உங்களை ஆவியானவர் கொண்டு வந்து தருமை அல்லாமல் வேற எந்த வழியிலும் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு இங்க வேற வழி கொடுக்கப்படல. இந்த காத்திருந்து ஆவியான பெற்றவன் இப்ப ஜெபம் பண்ணா ஆவியானவர் வருவார், அவன் அற்புதம் செய்ய முடியும். வேற தேவ சமூகத்தில் காத்திருந்து எந்த அடையாளங்களும் எந்த அதிசயங்களும் செய்யாத ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா கிடைக்காது. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இதுவரைக்கும் ஒன்று அந்த சபையில போய் ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அடையாளம் அவர் செய்யலைன்னா அப்புறம் அங்க நடக்காது. இனி அவர் எக்ஸ்ட்ரா இருந்து வாங்கி கொண்டு பின்னாடி தான் செய்ய முடியும். ஏதோ போனோம்னா நடந்துரும் அவங்க ஜெபம் பண்ண நடக்கும், அந்த சபைக்கு போனா நடக்கும், இந்த சபைக்கு போனா நடக்கும். அவர் ஜெபம் பண்ணி அவர் ஏதாவது நடத்திருக்கணும், அதான் நடக்கும். இல்லைன்னா அவர் தேவ சமூகத்தில் மறுபடியும் காத்திருக்கணும். நீங்க நம்புங்க, சரியானவைகளை நம்பினா நீங்க தப்பி போக முடியும். பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிரசங்கம் வந்து உங்க மகாற்றை வந்து தேவன் பக்கமா இழுக்கும், அவ்வளவு தானே. இப்ப பிரசங்க என்ன செய்யுது, தேவனுடைய கட்டளை நடக்கணும். ஆமா நீ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றதுனால நிறைய பேர் காய போடுறாங்க, பொய் சொல்றதுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேரை ஏமாத்திடுறோம், அவங்களை அடி உழுந்த மாதிரி நம்ம பொய்யெல்லாம் வேலை செய்யுது, அவங்கள சாவர வரைக்கும் கொண்டு போயிருது. அதனால சின்ன சின்ன காசுக்கு வேண்டி சின்ன சின்ன பேர்ப்புகளுக்கு வேண்டி பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை தருது. ஆனா அந்த எண்ணத்தை நீங்க வாங்கணும் பின்னாடி உங்களால இப்ப அற்புதம் செய்ய முடியுமா? செய்யாது. ஏன்னா இந்த இது வாங்கினதுனால நீங்க பரிசுத்தமாக முடியாது. நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பின்னாடி தான் ஆவியை பெற முடியும். அப்ப ஆவியானவர் நீங்க பெறணும்னு இதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சுக்கிடணும். தேவையில்லாத பொய்களை பேசி பகையை வளர்த்து வம்ப வளர்த்து மனசனை மாட்டி விட்டு சிக்கி விட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம ஒரு ஆட்ட பேர் வாங்குறதுக்கு ஊழியக்காரனை மாட்டி விட்டு சபையும் கெடுத்து மற்றவங்களை மாட்டி விட்டு எப்படியோ நாசம் மட்டும் போகக்கூடாது. அவ என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பா என்னாரு, ஆவியானவர் பெறணும். இப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, கன்வர்ஷன் பண்ணுங்க, ரிப்பண்ட், மனம் திரும்புதல் வேண்டும்ன்றார். இயேசு முதல்ல பிரசங்கம் பண்ணது, யோவான் முதல்ல பிரசங்கம் பண்ணது, சீசர்கள் முதல்ல பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள் அப்படின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் அழைச்சி பூமியில் இருக்கும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வரத்தை கொடுத்து சொன்னாரு, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னாரு. இந்த ஜனங்கள் போய் பிரசங்கம் பண்ணாங்களாம் பாருங்க, ரிப்பண்ட்னாங்களாம், மனம் திரும்புங்க தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்புறமா யோவான் ஸ்நானர் பிரசங்கம் பண்றாரு, அவருடைய பிரசங்கமே மனம் திரும்புதல் பிரசங்கம் தான். எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணார். யாரும் மனம் திரும்ப, நிறைய பேர் பெந்த சபைக்கு வருவாங்க பாருங்க, ஏதாவது கிடைக்காது, அங்கே போனால் ஏதாவது கிடைக்கும், அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் இங்கேருந்து சொல்றேன் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆளுக்கு தேவை. உண்மை உழவனாய் உத்தம் உழவனாய் எவன் ஒருதன் தேவனுக்கு முன்னாடி போறானோ அவனுக்கு கிடைக்கும். கடவுள் போய் சொல்ல மாட்டாரு, கடவுளுக்கும் கீழே இருக்கிற நாங்க வந்து ஆத்ம ஆதாயத்துக்கு வேண்டி போய் சொல்றோம், அவ்வளவுதான். நான் சொல்றேன் அப்படி ஒரு ஆத்மா தேவையே கிடையாது நம்மளுக்கு. ஒரு மனுஷன் உண்மை உழவனா இந்த நடக்கின்ற மறுபடி அவன் பிரசவம் பண்ணான் பாருங்க, மனம் திரும்புங்கன்னு பிரசவம் பண்ணான். திடீர்னு என்னாச்சு, மனம் திரும்புங்கன்னு சொன்னது சில பேருக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டா நிறைய பேர் என்னை காயப்படுத்துவாங்க, ஜெபம் பண்ணா கிடைக்காத, மனம் திரும்பினா தான் கிடைக்குமான்னு காயப்படுத்துவாங்க. சபையிலே வந்து ஒரு காயப்படுத்திட்டு போனார். இதே மாதிரி யோவான் சொல்றான், நீங்க ஒன்று ட்ரெஸ் எல்லாம் மாத்தாண்டான். நல்லா கேளுங்க, ஏன்னா யோவானும் ஒரே மாதிரி லோவ போட்டிருக்கிறான், இயேசுவும் ஒரே மாதிரி தான் லோவ போட்டிருக்கிறாரு, யூதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் லோவ போட்டிருக்கிறாங்க. இல்லை செபுலோன் தேசத்துக்காரங்க இல்லையா, கல்லிய தேசத்துக்காரங்க, நப்தலி கோத்திரம் எல்லாமே ஒரே லோவ, ஒரே ஜெபம். அப்போ இவர் சொல்றாரு மனம் திரும்புங்க, நீங்க ட்ரெஸ் கிசர் மாத்தாண்டா, ஜெபத்தை மாத்தாண்டா, மனம் திரும்புங்கன்றாரு. அங்க இருந்த ஏரோதுக்கு கோவம் வந்துருச்சு, ஏரோதியாளுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இவன் மனம் திரும்ப சொல்றான் நம்மளை பார்த்து, ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்கு, மாற கல்யாணம் கட்டிக்கிட்டாப்புல, தம்பி பொண்டாட்டி இவர் அண்ணன் கட்டிக்கிட்டாப்புல, அதனால அவங்களுக்குள்ள மாற சண்டை. நம்மளதான் குற்றம் பேசுறாரு, மனம் திரும்ப எப்படி பேசலாம், ஜெபம் பண்ண பேசிட்டு போட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம்,
ஏன்னா குத்தாது பாருங்க, இது யாருடைய பாவத்தையும் குத்தி பேசாது. இது ஜெபம் பண்ண சொன்னா யாருக்கும் ஒரு வழி இல்லை. ஜெபம் பண்ண சொன்னாங்க பாஸ்டர், நம்மள உபாசம் பண்ண சொன்னாங்க. மனம் திரும்ப சொல்லும் போது உள்ள குத்து கிடைக்கும். இன்னும் நம்ம மனம் திரும்ப சொல்றாரு, யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ நம்ம பாவத்தை? யாரும் சொல்லல பாருங்க. எல்லாருடைய இருதயத்திலையும் பூரா பாவம் தான் இருக்குது. இதுல வந்து எக்ஸ்ட்ரா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்கலாம் நான் ஒரு 4 பாவம் தான் செய்யறேன். உங்களை பத்தி நீங்க பக்கத்து வீட்டுக்காட்ட போய் கேளுங்க, ஃபுல்லா சொல்லுவா, வண்டி வண்டியா போட்டு விடுவா. ஹலோ, ஃபுல் பாவம் இந்த அக்கா. உங்க வீட்டுல நிறைய வீட்டுல பொண்ணு மாற மாற கொடுத்து வாங்குறீங்களா, சரியா கிடைக்காது பாருங்க. யார் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு நினைக்கிறீங்க? கடவுளை சொல்லி கொடுக்குறாரு? கிடையாது. நீங்க நம்புனா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லி கொடுக்குறாப்புல. மோசே தான் சொன்னார், ஏசு சொன்னார், நீங்க நம்புற மோசையே உங்களை குறித்து குற்றம் சொல்லுவான்றார். இதான் சொல்லி கொடுக்குறாங்க. மனம் திரும்ப சொன்னா யாருக்கு இங்க இருதயம் வரல. அவர் சொல்ற மனம் திரும்ப ரிப்பண்ட் அப்படின்ட்டார். பிடிச்சி அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு கொன்னும் போட்டாங்க. மனம் திரும்பலை பத்தி பேசினா கொண்டு போடுவாங்க பாருங்க. உடனே இயேசு அங்க மனம் திரும்பலை பத்தி பேசுறதுக்கு அடுத்த ஆள் கிடையாது. இப்ப இயேசு மறுபடியும் ஐயோ மனம் திரும்பலை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு அங்க இருக்கும் பாருங்க. மற்ற நீங்க படிக்க முன்னாடி 4வது அதிகாரத்தில் அப்படியே இருக்கும். யோவானை அவர்களை பிடித்து காவலில் வைத்தார்கள் இயேசு அறிந்து அப்புறம் மனம் திரும்பலை பற்றி அவர் மறுபடியும் பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா மனம் திரும்பலை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் கோவம் வரும் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு விக்ரம் பாவம்னா கோவம் வருது, விபச்சாரம் பாவம்னா கோவம் வருது, காணிக்க கொடுக்காம இருக்கிறது பாவம்னா கோவம் வருது. எல்லாருக்கும் ஒரு கோவம் வருதா இல்லையா? வருது. அப்போ அதனாலதான் அதுல யாரும் கை வைக்கிறது கிடையாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க விட்டாங்க. நான் அப்படி ஜெபத்துல கை வைக்கிறது கிடையாது. தேவனுக்காக சாகுறது அதிக பாக்கியம். வெளிப்பாடுல சொல்றாரு, மரண பொருந்திய நிலைச்சு நிக்கிறவன் தான் தப்பிக்க போடுவான். ஜெபத்தை பற்றி பேசுறதே பரவாயில்ல போக மாட்டான். பார்க்க போனா அற்புதம் செய்றவனே போக மாட்டான் தான் பைபிள் சொல்லுது. அப்ப யார் தான் போறா? தானும் பாவம் செய்யக்கூடாது, இன்னொரு மனுஷனையும் பாவம் செய்ய விடக்கூடாது. அவன் தான் போவான். அதுக்கு தான் மனம் திரும்புகின்றார். மனம் திரும்ப சொன்னார் இல்லையா? முதல்ல கலிலேயாவில் போய் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது இந்த பிரசங்கத்தை கேட்டு 4 பேர் தான் ரட்சிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றார். 4 பேர். பேதுரு, அவங்களோட தம்பி யாக்கோபு, பேதுரு அவருடைய தம்பி அந்திரியா, யோவான் அவருடைய தம்பி யாக்கோபு, 4 பேரும் ரட்சிக்கப்பட்டாப்ல. ரட்சிக்கப்பட்ட சொல்ல முடியாது, இயேசுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்ன அவங்க 4 பேர் தான் பிடிச்சது. மிச்சம் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. இவரு ஏதோ ஒரு குற்றத்தை உள்ள வச்சா பேசுறாரு, முறுமுறுத்தாங்க. 4 பேர் வந்துட்டாங்க. சரி, 4 பேர் வந்துட்டாங்க. அவங்களோட வந்து பிரசங்கத்தை பாருங்களேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றார். என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம்னா பரிசுத்தாவி பற்றி பேசுறாரு. மனம் திரும்புங்க, பக்கத்துல இருக்கு பரிசுத்தாவி, டப்புன்னு உங்களுக்குள்ள வந்துடும். எவ்வளவு ஈஸி சொன்னார் பாருங்க. அற்புத விதமான பிரசங்கம். நானும் உங்களுக்கு பாட சொல்லுவோம், ஆட சொல்லுவோம், கைத்தட்டுக்கு நல்லா இருக்கும், ஜாலி தான், என்ஜாய் தான். கர்த்தர் என் மூலமும் உங்களுக்கு தான் செய்ய முடியும், என் மூலமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது வந்து சொல்லப்போனா ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் அது எனக்குள்ளா இருந்து வர்றதுனால ஸ்ட்ரென்த் இல்லை, தேவனுக்குள்ளா இருந்து வர்றதுதான் ஸ்ட்ரென்த். அதுக்கு சொல்றாரு, மனம் திரும்புங்க, பரலோகராட்சி பக்கத்தில் இருக்குது, பரலோகராட்சி உங்க பக்கத்தில் இருக்குது. அவரை கொடுத்த சொல்றாரு, அவருக்குள்ள ஆவியா இருக்குது. கொஞ்சம் மனம் திரும்பினீங்கன்னா இவர் உள்ள வந்துடுவாரு, அப்புறம் உங்க கஷ்டங்கள் நின்று எல்லாம் போயிருந்தாரு. அப்படி சொன்னவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோகராட்சி சமீபமா இருக்குது, பரிசுத்தாவி பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள வந்துருவாரு பாருங்க. இப்போ அந்த பரிசுத்தாவியோட வல்லமையை காமிக்கிறார். எப்படி இந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை காமிக்கிறார் பாருங்களா? மத்தேயு 4 போகும் பாருங்க. பரிசுத்தாவியுடைய வல்லமை உங்களுக்கு வேணுமே இல்லையா? ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லார்ட்டுமே பிரசங்கம் பண்றாரு. மத்தேயு 4 இருக்கு, பிரசங்கம் பண்றாரு. புறஜாதிக்குள்ளேயும் பிரசங்கம் பண்றாரு. ரிப்பண்ட் மனம் திரும்ப பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணா பெருசா யாரும் வரல. இப்ப என்ன சொல்லுது? 23 சொல்லுது, அவர் கலிலேயா நாடெங்கும் நடந்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்கள் சகல வியாதியை நீக்கி சுஸ்தமாக்கினார். பரலோகராஜ்யம் என்ன பண்ணுதான்? உண்மையான பரலோகராஜ்யம் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் எடுத்துருதுன்றார். இதுதான் உண்மையான ஆவிக்குரியம் செய்யக்கூடிய காரியம். பிரசங்கம் வந்து பாவியும் பண்ணலாம், பிழைகிறன்னு பண்ணலாம், கொஞ்சம் பைபிள் நாலேஜ் தெரிஞ்சவனும் பண்ணலாம். ஆனா அற்புதங்கள் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கிறதுக்கு பரிசுத்தாவி இல்லாம செய்ய முடியாது. அவன் பரிசுத்தாவியானவர் யார் ஓரால் நல்லவன் அடையாளம் கொடுக்கிறாருன்னு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை வளைத்து கொண்டானே, தன் ஆத்மாவை மனம் திரும்ப செய்தானே, அவன்தான் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். அவன்தான் சரியான உபதேசி, அவன்தான் சரியான ஆளு. 24 சொல்றாரு, சகலவித வியாதி சகல வேதனை சகல பிணி சகல பிசாசு பிடித்தவர்கள் சகல சந்திரரோகி சகல திமுரு வரக்காதங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணாரா? எல்லாரும் சுஸ்தமாக்குறாரு. இதுதான் பரலோகராஜ்யம், பரிசுத்தாவியுடைய வல்லமை. எல்லாரும் குணமாக்குறாரு இல்லையா? எல்லாம் குணமாக்குற பின்னாடி சொல்றது, அதுக்கு பின்னாடி வாசி தெரியும், எல்லாருமே இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்கன்றது. பின்னாடி வாசிச்சு பாருங்க தெரியும், எல்லாருமே இயேசுக்கு பின்னாடி போயிட்டு. நான் சொல்றேன், நானு
மனம் திரும்பின இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி வச்சிருந்தாரு. பரிசுத்தாவி அவருக்குள்ள இருந்ததுனால தேவனை வெறுக்கிற ஜனங்கள் கூட தேவனிடத்துல ஓடி அவருக்கு பின்னாடி வந்தாங்க. இதான் பரிசுத்தாவுடைய வல்லமை. புறஜாதிகள் அத்தனை பேரையும் அற்புதம் செய்து தனக்கு பின்னாடி கொண்டு வந்தது பரிசுத்தாவி வல்லமை. அவன் பரிசுத்தாவி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எங்க எங்க சிக்கி கிடக்குதோ, யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாரு. இன்னொரு வல்லமை சொல்றேன் பாருங்க, இது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரெண்டாவது வல்லமை சொல்லணுமே. கடல்ல அவர் வார்த்தை சொன்னார் பாருங்க, மீனை பிடிக்கிற உடனே மனுஷனை பிடிக்கிறவன மாற்றுறாரு. பேதுரை பார்த்து சொல்ற உடனே மாற்றுறேன் அப்படின்னாரு. ஏன்னா வந்தான், மனம் திரும்புவதற்கு இயேசுகிட்ட வந்தான். வந்தவனுக்கு தான் சொல்றாரு, மீன் பிடிக்கிற உடனே மனுஷனை பிடிக்கிறவன மாற்றுறேன் அப்படின்னாரு. நல்லா கேளுங்களேன், நல்லா இருக்கு. இந்த மீன் எல்லாம் இருக்கு பாருங்க, செபுலோன், நப்தலி, கலிலியா, தெக்கப்பொலியா, எருசலேம், யூதா, சமரியா, யோர்தானுக்கு அப்புறம் இப்படி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒட்ட மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் களவு செய்து, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் யுத்தம் செய்து இவங்களுக்குள்ளாக மாற மாற சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. இப்படிதான் நடந்துச்சு இல்லையா? ராஜா கூட காலகட்டம்ல அது எப்படி நடக்கும் அப்படின்னா, கட்டப்பொம்பன் இங்கே இருக்கிற ராஜாவை கொண்டு இங்கே இருக்கிற பொண்ணையும் பொருளையும் பெண்ணையும் தூக்கிட்டு போயிடுவான். இப்படிதான் சாப்பிட்டு வந்தாங்க. மனுஷன் எப்படி சாப்பிட்டாங்கன்னா, மனுஷனை கொண்டு மனுஷனை தின்னு தான் வாழ்ந்து வந்தாங்க. களவு செய்து பொய் சொல்லி ஏமாற்றி பெண்களுக்காகவும் பொண்ணுக்காகவும் இப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராஜாக்கள் அப்படிதான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மனுஷனுக்கு பிடிக்காது. இதே போல கடல்ல இந்த மீன் எல்லாம் எப்படி வாழ்ந்து நினைக்கிறேன், மண்ணையும் வெறும் பாசியை தின்னு வாடுறது இல்லை. மீன்கள் தன்னைத்தானே மாறி மாறி கடிச்சு தின்னுக்கிடும். ஹலோ, மீன் எப்படி வாழும் நினைக்கிறீங்க கடல்ல? எல்லாரும் சொல்றாங்க, இந்த கடலை பற்றி தெரியவங்க சொல்லுவாங்க, பாசியெல்லாம் தின்னு அது வாழுது. கிடையவே கிடையாது. இந்த பெரிய மீன் ஒன்று இருக்கு பாருங்க, வாயை புழக்கும் போது ஒரு டன்னை மொத்தமா ஒழுங்கிறது பாருங்க மீனை. அது பாசி என்னைக்கு கடிச்சு தின்றது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மீன் வகை தான், ஆனா மீனுக்கு பிடிக்காது. வச்சிர மீன் ஒன்று இருக்குது, நெய் மீன். அது எந்த மீனையும் பக்கத்துல ஓடி போய் அப்படி கோரிடும் அப்புன்னு ஒரு கப்பு. திறமை இருக்கிற மீன் திறமை இல்லாத மனுஷன்லாம் கடிச்சு தின்னுறதுன்றாரு. இதுதான் மனுஷ வாழ்க்கைன்றாரு. திறமை இருக்கிற மனுஷன் திறமை இல்லாத மனுஷனை பொய் சொல்லி களவு செய்து ஏமாற்றி கொள்ளை அடிச்சு கொண்டு சாப்பிடுறான். இதான் மனுஷ வாழ்க்கை. ஹலோ, மனுஷங்க உழைச்செல்லாம் பெருசா தின்று கிடையாது. உழைச்சு திங்கிறது கொஞ்சம் பேர் தான், உண்மையா திங்கிறது கொஞ்சம் பேர் தான். 100 பேர் இருந்தா 10 பேர் தான் உழைச்சி உண்மையா திம்பான். 90 பேர் மனுஷனை ஏமாற்றி தான் தின்றான், கொலை செய்து ஏமாற்றி வச்சறிஞ்சு தான் தின்றான். எப்படி மீன்கள் தன்னைத்தானே அடித்து கொண்டு புசிச்சு வாழுகிறது போல மனுஷனும் தன்னைத்தானே அடிச்சு புசிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இந்த மீனுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பாருங்க. என்னதான் கடலுக்குள்ள இருக்கும்போது மாற மாற தன்னைத்தானே கடிச்சு தின்னுட்டு இருந்தாலும் கண்ணில மாட்டும் போது பக்கத்துலதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கண்ணி ஒரு கண்ணிக்கு ஒரு கண்ணி தூரம் வரைக்கும் இந்த இது ஒரு கண்ணினா இது ஒரு கண்ணி இருக்கு பாருங்க. இதுல நெய்மீன் இருந்துச்சுன்னா அந்த நெய்மீனுக்கு பிடிச்ச மீன் அயலன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல இருந்தாலும் கண்ணில மாற்றிக்கும் போது அது சாப்பிட முடியாது, சாப்பிடாது. அதான் சொல்றாரு பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டதுன்னு. உலகம் முழுவதும் இருந்த அந்த ஜனங்கள் ஒருவருக்கு ஒரு பிடிக்காது பாருங்க. சமாரியனுக்கு யூதனை பிடிக்காது, செபுலோனுக்கு நப்தலியை பிடிக்காது, நப்தலிக்கு யோசேப்பை பிடிக்காது, யோசேப்புக்கு ரூபனை பிடிக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனா பரலோக ராஜ்யம் அவங்களுக்குள்ளாக வந்தபோது அவங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவரா மாறினாங்களாம். அப்ப அது எவ்வளவு பவர் பாருங்களேன். 2 மனுஷன் சேர்ந்து இருக்கிறதே பிடிக்காது, 2 மனுஷன் சேர்ந்து இருக்கிறது, 2 குலம் சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. ஆனா பரலோக ராஜ்யம் உடைய வல்லமை அவங்களுக்குள்ள வந்தபோது அவங்க எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ண தொடங்கினாங்களாம். அதான் சொல்லும், பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பா இருக்குது. வலையில மாற்ற மீன்கள் எப்படி ஒன்று கொண்டு கடிச்சு சாப்பிடாதோ அப்படி போல பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்துருக்களையும் எல்லா புறஜாதிகளையும் தன்னோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டு இனி ஒருவருக்கு ஒரு வெட்டி கொன்று சாகக்கூடாதபடி, ஒருவர் ஏமாற்றாதபடி, ஒருவர் பொய் சொல்லாதபடி, ஒருவருக்கு தன்னை கெடுத்துக் கொள்ளக்கூடாதபடி ஆக்கி விடுகின்றார். நான் சொல்றேன், சபையில் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி இருந்தா ஒருவனை ஒருவன் காயப்படுத்த மாட்டான், ஒருவன் குற்றம் சொல்ல மாட்டான். நீங்க 1000 நாள் ஜெபம் பண்ணுங்க, உங்க கேரக்டர் மாறுற அளவுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரலன்னா அது உங்களை கெடுத்துட்டு தான் இருக்கும். நான்லாம் எனக்கு இந்த ஒரு மாதிரிப்பட்ட பிரசங்கெல்லாம் பிடிக்காது. ஹார்ட்டு தான் எனக்கு பிடிக்கும். முக்காவாசி பேர் அழுது கத்தி கதறாங்க. யார் அழுது யார் வர போறா?
என்ன நான் என்ன ஊழியக்காரன் அழுதுறாங்க, அவன் அப்பா ஆத்தா அழுதுட்டு இருக்கு பிள்ளைங்கிட்ட, இதே போவாடா குடிக்காடா அங்கே போவாடா படிடான். எதுக்கு பெத்தீங்க நீங்கள் கேட்குறான். யார பெத்த தாய் தப்பம் பேசாத கண்ணீர் விடாத அழாத காரியமாக நான் போய் செய்ய முடியும்? நான் சொன்னேன் எல்லாரையும் ஒன்று தான் மாற்றும், பரிசுத்தாவி மட்டும்தான் மாற்றும். பிள்ளைகளை தண்டிக்கிற நாம கூட பாவத்தில் தான் இருப்போம். நான் சொல்லுவேன் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும். அவர் வந்தாதான் மனுஷன் இன்னொரு மனுஷனை அந்த பரலோகராஜ்யம்ங்கிற அந்த வலையில ஒருவன் மாட்டிக்கொண்டாதான் இன்னொரு மனுஷனை சேதப்படுத்தாது இருப்பான். பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டது. பரலோகராஜ்யம் அற்புதவிதமானது. அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். உங்களை சரிச்சேன் என்னென்ன தயார்படுத்தணும். எனக்கு இன்னும் இன்னும் தேவை, இன்னும் 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 எனக்கு பரிசுத்தாவி தேவை. திருக்கதத்தை சொல்றோம், அற்புதங்கள் செய்கிறோம், ஆச்சரியமான காரியங்கள் திடுக்கிடும்படிக்கான காரியங்களை செய்கிறோம். பத்தாது, இன்னும் பரிசுத்தாவியா தேவை. நான் சொல்லுவேன் எந்த அளவு உங்களுக்கு பரிசுத்தாவி தேவையோ அந்த அளவு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ எந்த அளவு இருக்கு பாருங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை உள்ள பிரசங்கத்தில் ஒன்று சொல்றேன் நான். இப்போ நான் ஒரு தீர்க்கத்தை சொல்றேன்னா அதுக்கு ஒரு பரிசுத்த அளவு தான் இருக்குது. பிசாசுகளே ராஜா மந்திரி தூதன் வேலைக்காரன்லாம் இருக்கிறான், வரிசையாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறான். நான் வந்து முன்னாடி இருக்கிற வேலைக்காரனை ஒரு என் சின்ன பரிசுத்தில் அடிக்க முடியும். ஆனால் பிசாசுடைய அதிபதி பேல்செபுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் ராஜா. அவனை தட்டணும்னா நான் கிறிஸ்துவை போலவே பரிசுத்தமாக மாறணும். நான் ஒரு ஆளோட மோத போகும்போது அவனுடைய பலம் எனக்கு தெரியணும். அவன் பலம் தெரிஞ்சு அவனுடைய பலத்துக்கு தகுந்த ஈடு கொடுக்குற அளவுக்கு நான் பலசாலியாக மாறாவிட்டால் என் சத்துருவை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என் சத்துருக்களை எல்லாம் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த அளவு பரிசுத்தமான மாறணும். நீங்கள் பரிசுத்தமான மாறுவீர்கள். பரிசுத்தம் தான் முக்கியங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போக மாட்டீர்கள். அங்கே ஜெபம் இருக்கிறது, அங்கே துதி இருக்கிறது, அங்கே பாடல் இருக்குது, அங்கே தியானம் இருக்கிறது, அங்கே வசனத்துடைய வியாக்கியானம் இருக்கிறது, அங்கே அந்நிய பாஷை இருக்கிறது, அங்கே வசனத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் ஆழமாக நடந்து போக முடியும். காத்து இருக்கும் போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நேரத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். ஒரு குட்டி ஜெபத்துக்கு பயன்படுத்தி போயிடக்கூடாது. இவைகளெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? வசனம் எல்லாம் நீங்கள் ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பைபிள் தேவைப்படாது. ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பைபிள் தேவை. பைபிள் இருக்கிறபடி வாழணும் தேவை ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் பெரிய பெரிய அற்புதங்களால் உங்களால் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மனம் திரும்புறதுன்னா என்ன அதை சொல்லணும். கொஞ்சம் மனம் திரும்பினா ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தால் பெரிய காரியங்களை செஞ்சிருவீங்க. மனம் திரும்புறதுன்னா என்ன? பொய் சொல்லக்கூடாது இல்லையா? கற்பனை தான் சொன்னேன், நிறைய விஷயம் இருக்குது அதில். அது எப்படி செய்கிறது அப்படின்னா நல்லா கேளுங்க. அதுக்கு தான் சொல்லிட்டார் மனம் திரும்புறது எப்படி. மத்திய 4:22 உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்ப வீட்டை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மனம் திரும்ப ரெடி பண்ற மனுஷன் எத்தான் செய்வான். உடனே ரெடி பண்ணுவான். சத்தியத்தை கேட்ட உடனே ரிப்பண்ட், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கம் பண்ண போது அதை கேட்ட 4 பேரும் உடனே அந்த வார்த்தையை போட்டுருக்கு. உடனே என்ன பண்ணாங்களாம்? படவு தங்கள் தகப்பன் வீட்டையும் விட்டு அவருக்கு பின்னாக சென்றுட்டாங்க. அப்பா நாங்கள் இனி உமக்கு பின்னாடி வரோங்க. நாங்கள் மனம் திரும்பாமல் ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆகி போச்சு பாருங்க. இப்போ என்ன ஆக வேண்டியன்னா உமக்கு பின்னாடி வரோம். அப்பா பிடிக்கிறாரு. லே போவாதடா, பெந்தோ சபைக்கு போவாதடா, டே இங்கே திருவிழாலாம் இருக்குடா, பண்டிகைலாம் இருக்குடா, டே நவம்பர் மாதம் முதல் திருவிழா, செப்டம்பரில் முதல் திருவிழா, அப்புறமா நவம்பரில் பெரிய திருவிழா வரும்டா, டே போவாதடா, இங்கே சுத்த வேண்டியது இருக்குடா அப்படி இப்படின்னு பேசுறது. இவர் சொல்ற போப்பா நீங்கள் வேற மீனே பிடிக்க முடியாது தெரியுமா? எத்தனை நாள் நைட்டு வேலை போட்டு மீன் பிடிக்காம கிடக்கும் நாங்கள். அதுக்கு என்னடா அடுத்த வருஷம் போடும்டா. சும்மா இருங்கப்பா. நம்ம வலை வச்ச நாள்லேருந்து இதுவரை மீனே பிடிச்ச கிடையாது. நீ மாதிரி தான் சொல்லிட்டு இந்த வருஷம் நட்டு அடுத்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்காது. எனக்கு தெரியும். 5 வருஷம் போய் நட்டை போட்டோம், இன்னும் முறை எப்படி கிடைக்கும்? ஏன் அதுக்கு என்னடா அதுக்கு ஏன் போகிற? அப்பா விட்டு போகிற? இல்லை, மீனே பிடிக்க தெரியாது, என்ன மனுஷனாக பிடிப்புன்றார். மீனை கூட பிடிச்சிடலாம். 5 வருஷம் பிடிக்க முடியாட்டி 6ஆவது வருஷம் மீனை பிடிச்சிடலாம். ஆனால் மனுஷனை எப்பவும் பிடிக்க முடியாது. ஹலோ, எதை வச்சு மனுஷனை பிடிக்க முடியாது? முடியாதுங்க. உங்கள் சொந்த பிள்ளை பிடிக்க முடியாது, மனைவியை பிடிக்க முடியாது. தாலியை கட்டி தான் வச்சிருக்கிறோம், அந்த கண்ணில் அகப்படவே இல்லை அங்கே இதுவரை. ஹலோ, முடிச்சு போட்டிருக்கிறோம், வாய்ப்பே இல்லை, கட்டுப்பட்டதே கிடையாது. இவர் சொல்றாரு மனுஷனை பிடிக்கலாம். உடனே போட்டான். எப்படி பிடிக்கிறது? மனம் திரும்ப வரன்றார். வா இங்க வா, நீ மனம் திரும்ப. எல்லாவற்றையும் கட்ட ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதான் அவர் சொல்றாரு, பரலோகராஜ்யத்தை மட்டும்தான் எல்லாவற்றையும் கட்ட முடியும். பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தால் எல்லாவற்றையும் கட்ட முடியினார். அவனுக்கு ஆசை.
அப்போ எங்கள் அப்பாவுடைய மூளையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா? அவர் சொல்ல முடியாது. நீ ஒரு பேதுரு யாருங்க? ஆவிக்குரியவும் கிடையாது, ஒரிஜினல் யூதன் கிடையாது, புறஜாதி யூதன். இவன் யூதன் தான், யூதன்லேயே ஒரு புறஜாதி விக்கிராராதனக்காரன். கல்லை மண்ணை வணங்கிட்டு தான் கடவுள்ன்றான், அதுக்கு மாலை போடுவான். ஆனால் இருதயம் ஃபுல்லாக வந்து வேசத்தனத்தில் இருக்கும், எல்லாரும் ஏமாத்துறது, காசுக்கு ஏமாத்துறது, பொய் பகட்டு எல்லாம் தான் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தத்தை நம்பல. இப்போ சொல்றாரு, வா உங்க அப்பா வீட்டில் இருக்கிற அந்த பழைய கதைலாம் இருக்கு பாரு. தேங்காய் பால் ஊத்துனா நல்லா நடக்கும், இல்லைன்னா ஆவின் பால் ஊத்துனா நல்லா நடக்கும்ன்றாங்க சில பேர். சில பேர் ஒரிஜினல் ஆட்டு பால் ஊத்துனா தான் நல்லா நடக்கும். எந்த பாலும் ஊத்தாண்டாயா, வா நீங்க வா. இந்த இருதயத்தில் பல போராட்டங்கள் இருக்குது, பல பாவங்கள் இருக்குது, அதை கலட்டி விட்டுரு. உன் இருதயத்தில் பாலை ஊத்துறா கிடைக்கும், பால் ஊத்துறதும் தேங்காய் ஊத்துறதும் சட்னி இறக்கிறத விட்டுட்டு பரிசுத்த ஆவியின் ஒரு இடத்த தானி உன் வாழ்க்கை மாறுதா இல்லையா பாரு. இத்தனை வருஷம் நீ பண்ணியிருக்கிற, நீ இத்தனை வருஷம் போராடி ஒரு மீன் பிடிக்க முடியுதான்னால முடியல. நான் உனக்குள்ள வந்த பின்னாடி பாரு, ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் 4000 7000 மனுஷனை பிடிப்பேன். இது வரைக்கும் அவ்வளோ மீன் பிடிச்சதே கிடையாது. பேதுரு மிகவும் நிறைய மீன் பிடிச்சது 500க்கு மீனுக்கு கொஞ்சம் கூட தான் பிடிச்சிருக்கிறான். ஒரு நாள் மீன் எவ்வளோ பிடிச்சிருக்கிறாரு? 500க்கு மேலே பிடிச்சி. அந்த இயேசு கிறிஸ்து மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து ஒரு அற்புதம் செய்யும்போது 500க்கு மேற்பட்ட மீன் பிடிச்சிருக்கிறான். இதுக்கு முன்னாடி 2 படம் நிறைய ஏற்றிருக்காங்க, ஒரு 500 மீன் 600 மீன் தான் வரும். ஆனால் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் பிடிச்சான், புருஷர்களை மட்டும் பிடிச்சான்றது. அப்போ நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவி வந்தால் நீங்கள் பேசும்போது அவருடைய இருதயங்கள் மாறும். நீங்கள் பேசும்போது நோய்கள் ஓடும், நீங்கள் பேசும்போது அற்புதங்கள் நடக்கும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் பேசும்போது உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியும், நீங்கள் பேசும்போது உங்கள் புருஷர்கள் கீழ்ப்படிவார்கள், நீங்கள் பேசும்போது உங்கள் மனைவி கீழ்ப்படியும். இன்சைடில் ஸ்பிரிட் இருந்தால் அவுட் சைடு எல்லாம் வேலை செய்யும். அவர் சொன்னார், ஒரு ஆளை கெடுக்கிறதுக்கு கூட நீங்கள் பொய் சொல்லாதீங்க. புருஷன் இருக்கிற பைசா ஆட்டை போடுறதுக்கு நீங்கள் பொய் சொல்லாதீங்க. ஸ்ரீதனம் வாங்குறதுக்கும் பொய் சொல்லாதீங்க. படிக்காத படிப்பை படிச்சிருக்கிறாரு அவர். ஒரு காலேஜில் 3rd இயர் முடிச்சிருக்கிறாரு, பின்னாடி போனதான் 48 அரியர். இப்படி போய் சொல்லி விடுவாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியல இது அதாவது என்ன பிரச்சனை. பாவிகளை தேவன் விரும்புகிறார், ஆனால் பாவத்தை விரும்பல. என்னை விரும்புறாரு பாவி, நான் என்னை விரும்புகிற அவரு எனக்குள்ள இருக்கிற பாவத்தை விரும்பலை. இப்போ என்ன சொல்றாருன்னா, பாவியா இருக்கிற மனுஷன் வந்தவன் நான் உனக்குள்ள வர்றதுக்கு உள்ள இருக்கிறத அந்த அழுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு நான் உள்ள வந்து இருந்துடுறேன், பாவியாகி மேல ஓ மேல வந்துடுறேன், இனி உன் வாழ்க்கை மாறிடும். ஆமென்.